ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் தான்ப்பா பார்க்கலாம். In XY chromosome, the system of sex determination, male have only one X chromosome இருக்கு, whereas female have 2 X chromosome இருக்கு. How does the organism compensate for this dosage difference between the sexes? இது ஆன்சர் வந்து பார்க்கலாம்ப்பா. ஓகே, இப்போ பாருங்கப்பா, டோசேஜ் காம்பன்சேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 46 குரோமோசோம் இருக்கும்ப்பா. அதே மேலில் பார்த்தீங்கன்னாலும் 46 குரோமோசோம் இருக்கும். அதாவது 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் ஃபீமேல் அண்ட் மேலில் வந்து இருக்கும்ப்பா. அதில் 22 வந்து ஆட்டோசோமாவும் 1 வந்து செக்ஸ் குரோமோசோமாவும் இருக்கும், போத் ஃபீமேல் அண்ட் மேல். இப்போ ஃபீமேலில் செக்ஸ் குரோமோசோம்னா என்னன்னு நம்ம படிச்சிருக்கோம், ரெண்டுமே எக்ஸ் குரோமோசோமாக இருக்கும். மேலில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் ஒரு ஒய் குரோமோசோம் வந்து இருக்கும்ப்பா. ஓகே, இப்போ இயல்பாக பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுராக எக்ஸ் குரோமோசோம் வந்து சைஸில் வந்து லார்ஜராக வந்து இருக்கும்ப்பா, லார்ஜ் இன் சைஸாக இருக்கும் கம்பேர்ட் டு த ஒய் குரோமோசோம். அப்படித்தட்ட எக்ஸ் குரோமோசோமில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீனுடைய எண்ணிக்கை வந்து 1000 ஜீன்ஸ் வந்து இருக்கும்ப்பா. பட் ஒய் குரோமோசோம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 60 ஜீன்ஸ் தான் வந்து இருக்கும். ஓகேங்களா, அப்போ எக்ஸ்பிரஸ் ஆகிற ஜீனுடைய கேரக்டர் வந்து எக்ஸ் குரோமோசோமில் தான் இருக்குது. ஓகே, இயல்பாக பார்த்தீங்க அப்படின்னா மேலாக இருக்கட்டும் ஃபீமேல் ஆகட்டும் ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம்னுடைய கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆனால் போதும். இப்போ ஃபீமேலில் ரெண்டுமே எக்ஸ் குரோமோசோமாக இருக்கிறதுனால இதில் ஒரு 1000 ஜீன்ஸு, எஸ் இதில் 1000 ஜீன்ஸு அப்படின்னு 2 கேரக்டரும் எக்ஸ்பிரஸ் ஆனால் அவங்க வந்து ஒரு ஹியூமன் பீயிங்காகவே இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சராக இந்த எக்ஸ் குரோமோசோம் என்ன ஆகும் அப்படின்னா கண்டென்ஸ்ட் ஆயிரும். அப்படியே கண்டென்ஸ்னா என்ன, அளவில் ரொம்ப சின்னதாகி அது வந்து நியூக்ளியஸ், இப்போ ஒரு செல் இருக்குது அப்படின்னா அந்த செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸில் செக்ஸ் குரோமோசோம் வந்து ஒரு குரோமோசோம் லார்ஜர் இன் சைஸாகவும் இன்னொரு குரோமோசோம் பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ் ஆகி அதோட நியூக்ளியஸ்னுடைய வாலில் போய் ஒட்டிக்கிறோம். இதுக்கு பேர் தான் பேர் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீமேலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கும், ஒரு எக்ஸ் குரோமோசோம்னுடைய கேரக்டர் தான் வெளிப்படும். அதே மாதிரி மேலில் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு எக்ஸ் குரோமோசோம்னுடைய கேரக்டர் தான் வெளிப்படும். ஓகேங்களா, ஃபார்மேஷன் ஆகல என்ன ஆகும், இந்த எக்ஸ் குரோமோசோம் இந்த எக்ஸ் குரோமோசோமோட சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம்னுடைய கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகும், இன்னொரு எக்ஸ் குரோமோசோம் பார்த்தீங்க அப்படின்னா பேர் பாடியாக மாறிடும். ஓகேவா, ஃபீமேல் பேபி. ஓகே, இதே மேல் பேபிக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், இந்த எக்ஸ் குரோமோசோம் இந்த ஒய் குரோமோசோமோட சேருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த எக்ஸ் குரோமோசோம்னுடைய சைஸ் வந்து பெருசாக இருக்கா, இது வந்து கண்டென்ஸ் ஆகி பேர் பாடியாவெல்லாம் மாறாது. அப்போ இது வந்து மேல் பேபியாக வந்து இருக்கும்ப்பா. ஓகே, இது அப்போது ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு எக்ஸ் குரோமோசோமும் ஒரு பேர் பாடியும் இருக்கும்ப்பா ஃபீமேலில். மேலில் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஒரு ஒய் குரோமோசோம் வந்து இருக்கும். இப்போ டோசேஜ் காம்பன்சேஷன்னா என்ன, அப்போ கேமீட் ஃபார்மேஷன் அப்போ என்ன ஆகும், 2 எக்ஸ் குரோமோசோம் சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் வந்து ஆக்டிவாக வந்து செயல்படும், இன்னொரு எக்ஸ் குரோமோசோம் கண்டென்ஸ் ஆகி பேர் பாடியாக மாறிடுதுல, இதுதான் டோசேஜ் காம்பன்சேஷன். அதாவது 2 குரோமோசோமும் சேர்ந்துச்சுன்னா ஓவர் டோசேஜ், நம்ம சொன்ன மாதிரி 2000 ஜீன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆச்சுன்னா அவங்க ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரியே இருக்க மாட்டாங்கல்ல, நேச்சராக வந்து அந்த டோஸ் வந்து கம்மியாயிட்டு ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம்னுடைய கேரக்டர் வெளிப்படுதுல, இதுக்கு பேர் தான் டோசேஜ் காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ டர்னர் சிண்ட்ரோம் ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா பேர் பாடி வந்து இருக்காது. கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம்னா என்ன, மேலில் ஒரு எக்ஸ் குரோமோசோம் அதிகமாக இருக்கும், அப்போ வந்து என்ன ஆகும்ப்பா பேர் பாடி 1 இருக்கும். ஏன்னா எப்போவுமே மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கணும், மற்ற எக்ஸ் குரோமோசோம் இருந்ததுன்னா அது பேர் பாடி. That's all about dosage compensation. இந்த வீடியோ புரிஞ்சுது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.